சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். யாக்கோபு 1 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். எதை சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்லுகின்றன? ஞானத்தை குறித்து சொல்லுகிறது. நாம் சில காரியங்களை செய்வதற்கு அனுபவம் மிக்கவர்களாகவும் விசேஷ ஞானமுடையவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் மற்றும் பல காரியங்களை செய்து முடிப்பதற்கு அனுபவமோ ஞானமோ இல்லாதவர்களாகவே இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அதற்கேற்ற ஞானத்தை கொடுக்கும்படி தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்றும், அதை சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்றும், அப்படி விசுவாசத்தோடு கேட்கும்போது அந்த ஞானம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் கேட்டுவிட்டு பின்பு சந்தேகப்படக்கூடாது. ஜெபத்தில் கேட்கும்போதே சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் ஒருவனை இரு மனம் உள்ளவனாக தேவனுக்கு முன்பாக காண்பிக்கிறது. எபிரெயர் 11 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்காமல் இரு மனதோடு தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறவனால் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று 6 சொல்லுகிறது. அதாவது தான் ஜெபித்தும் கர்த்தரை சந்தேகிக்கிறவன், எபேசியர் 4 சொல்லுகிறபடி மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிருப்பார்கள். பல ஊழியர்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். விசுவாசம் என்பது ஆவியின் கனி என்று கலாத்தியர் 5 சொல்லுகிறது. யோவான் 14 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மிடம் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். மத்தேயு 21 இயேசு கிறிஸ்து சொன்னார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். நாம் விசுவாசத்தோடு ஜெபித்துதான் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனெனில் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று ரோமர் 14 சொல்லுகிறது. இந்த பாவமும் கூட ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனிடம் இருக்கக்கூடாது. இந்த பாவத்தை நாம் அறியாமல் நம்முடைய அநேகம் சூழ்நிலைகளில் ஏராளம் செய்திருப்போம். இதற்காக நாம் முழங்காற்படியிட்டு தேவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுவே நாம் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கர்த்தரிடம் கேட்பதற்கு சிறந்த வழி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.